வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா 6mm வெள்ளை கலர் பாசியும் கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி ஒரு கலர் பாசியும் எடுத்து வச்சுருக்கேன். வயலட்டும் ப்ளூவும் கலந்தது மாதிரி இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அந்த ரெண்டு பாசியும் தான் எடுத்து ஒரு வித்தியாசமான பிளேட் போல் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம டொயின் எடுத்து ஒரு 6 பாசி போட்டுடலாம். முதல்ல 6 பாசி போட்டுட்டு 6வது பாசி போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை நம்ம இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். அப்போ நமக்கு 6 பாசி பூ போட்டிருக்கிறது வரும். அதுக்கு பிறகு நமக்கு இப்போ ஒரு பாசி டொயின் உள்ள இருக்குது, 5 பாசி போடணும். நான் 2 பாசியுமே வயலட்டும் வெள்ளையும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்க போகிறேன். இப்போ நம்ம முதல் லைன் வந்து வெள்ளையில் போட்டிருக்கோம், அடுத்த லைன் நம்ம நீல கலர் பாசியில் போட்டுடலாம். அதுக்கு பிறகு அந்த வெள்ளையில் உள்ள பாசியில் பக்கத்தில் உள்ள பாசியை நம்ம அந்த டொயின் உள்ள எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நமக்கு 2 பாசி இருக்கும். அடுத்தது 4 பாசி போட்டுடலாம். ஆனால் ரவுண்டில் வந்து 6 பாசி தான் இருக்கணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றியுமே அந்த 6 பாசியிலையுமே 6 பாசியுமே போட்டு நம்ம இப்படி பூ போட்டு எடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ 2 பூ போட்டிருக்கோம், அடுத்தது பூ போட போகிறோம். இதே மாதிரியுமே நம்ம சுற்றி போடணும். பாருங்கள், இப்போ 4 பூ போட்டாச்சு, இன்னும் 2 பூ போடணும். கடைசி பூ போடும்போது நமக்கு 3 பாசி இருக்கும். டொயினுள்ள 3 பாசி தான் போட வேண்டியிருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்துக்கிடணும். எல்லாமே 4 பாசியை நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோன்னா கடைசி ரவுண்டு முடியும் போது நமக்கு அதில் 7 பாசி வந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம அதுலேயும் 3 பாசி தான் போட்டு 3 பாசி போடணும். இப்போ நான் அந்த ரவுண்டும் முடித்தாச்சு. அடுத்த ரவுண்டு வெள்ளை போட்டிருக்கேன் பாருங்கள், அதுவுமே அதே மாதிரி தான். முதல்ல நம்ம போடும்போது 4 பாசி போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு 2 பாசி எடுத்து ஒரு பாசி உள்ளே இருக்கும், 2 பாசி நம்ம கீழே உள்ள லைனில் எடுக்க வேண்டியிருக்கும். பிறகு 3 பாசியாக போடணும். அந்த அற்றத்தில் வரும்போது மட்டும் நம்ம 4 பாசி போட வேண்டியிருக்கும். அந்த முக்கில் வரும்போது 4 பாசி போடணும். ஏன்னா நம்ம அதில் கீழே வந்து ஒரு பாசி தான் எடுப்போம், அப்போ மட்டும் 4 பாசி போட வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லா லைன்லேயுமே 3 பாசி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு பாசியில் நமக்கு பொறுத்தது இருக்கும், அடுத்தால கீழே 2 பாசி எடுப்போம். இதே மாதிரி தான் ஒரு வெள்ளை ஒரு நீலம், ஒரு வெள்ளை ஒரு நீலம் இதே மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். அடுத்தது வெள்ளை கலர் போட்டுடலாம். வெள்ளை கலர் போட்டு அதே மாதிரி லாஸ்ட் பாசியில் நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். இங்கே வெள்ளை கலர் இப்போ போட்டுட்ருக்கோம். இது ஒரு கோலம் மாதிரியும் வந்துக்கிட்டே இருக்குது, கலர் கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம விளக்கு, குத்து விளக்கு ஏதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் பூஜை ரூமில். பாருங்கள், இப்போ வெள்ளை கலர் முடிச்சுட்டு அடுத்ததும் ஒரு வயலட் கலர் ஒரு லைன் போட்டேன். இனி அடுத்தது வந்து வெள்ளை கலரில் ஒரு லைன் போட போகிறேன். பாருங்கள், வெள்ளை கலரும் போட்டாச்சு. இனி இது இப்போ முடிக்க போகிறேன். பாருங்கள், அந்த கார்னரில் வரும்போது மட்டும் நீங்கள் 4 பாசி போடணும். அதுக்கு பிறகு நம்ம மற்ற இடத்துல எல்லாமே 3 பாசி தான் போட்டு இதே மாதிரி தான் ரவுண்ட் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். ஈஸி தான், ஈஸியாக போட்டுடலாம். சின்ன பிள்ளைகள் கூட இதை கொடுத்துரும். என் பேத்திக்கிட்ட கொடுத்தாலுமே நம்ம எத்தனை பாசி போடணும்னு மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், அழகாக கொடுத்துட்டே இருப்பாள். பாருங்கள், நான் அந்த ரவுண்டு போட்டு முடித்தாச்சு. இனி இதை இப்படியே வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம், அது அவரவர் விருப்பம் தான். நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செய்துக்கிடலாம். நான் இதுக்கு மேலேயும் ஒரு லைன் போட போகிறேன். பாருங்கள், இதில் வந்து மேலே 4 மணிப்பூ தான் போட்டிருக்கேன், நீல கலர் பாசியில் போட்டிருக்கேன். 4 பாசி, முதல்ல ஒரு பாசி எடுக்கணும். கீழே வெள்ளை கலர் லைனில் ஒரு பாசி எடுத்துகிட்டு 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு கீழே இருக்கையில் ஒரு பாசி எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். இப்போ நீல கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அது மேல் பக்கமாக இருக்கும் 4 மணிப்பூ. அடுத்ததும் ஒரு வெள்ளை கலர்லேயும் அதே மாதிரி தான் மேல் பக்கமாக ஒரு லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், கீழே இருக்க நீல கலர் பாசியில் ஒரு பாசி எடுக்கணும். டொயினுள்ள முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே குறுக்க கொடுத்த பாசி ஒன்று இருக்கும், கீழ் பக்கத்தில் இருக்க லைனில் ஒரு பாசி எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு இதே மாதிரி மேல் பக்கமாக பாருங்கள் ஒரு பிளேட் மாதிரி செய்து எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளேட்டை நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்,
என்ன தேவைக்கு நான் இதை செய்தேன் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இதை வந்து பெருசு பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லது சின்னதாக நமக்கு போதும் அப்படின்னாலும் சின்னதாகவும் செய்யலாம். சின்ன பாசியிலையும் செய்யலாம், பெரிய பாசியிலையும் செய்யலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு பாசியுமே மாற்றி மாற்றி போட்டு எடுத்த உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாலுமே பாசியை கொடுத்து கோர்க்க வைங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த செல்லில் கேம் விளாட்றது எல்லாமே குறைஞ்சி போக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.